வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சிம்பிளான கத்திரிக்காய் முருங்காய் காராமணி தொக்கு எப்படி செய்யலாம் சொல்லி பார்க்கலாம் வாங்க. இது ரொம்ப சிம்பிள் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த புரட்டாசிக்கு மோர் குழம்பு, சாம்பார்லாம், ரசம்லாம் வச்சிங்கன்னா அதுக்கு ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷன் அந்த கத்திரிக்காய் முருங்காய் காராமணி தொக்கு தான். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடி திக்கான கடாயை வச்சுருங்க. அதில் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு பூண்டு வந்து தோலோடு தட்டி போட்டுக்கோங்க. ஒரு 4-5 பல் தோலோடு தட்டி போட்டுக்கோங்க பூண்டு. அது பொரிஞ்ச பிறகு பொடியாக நறுக்கின வெங்காயம், ஒரு முழு வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணி போட்டு அது கூடவே தேவையான அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காயெல்லாம் தான் ஆட் பண்ண போகிறோம். உப்பு கொஞ்சமாகவே போட்டுக்கோங்க. நான் கல் உப்பு போட்டு செஞ்சிங்கன்னா சமையல் பார்த்திங்கன்னா எப்போயுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கல் உப்பு போட்டு ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி தொக்குலாம் வைக்க சொல்லி எங்கள் கல் உப்பு போடலாம், நல்லா தான் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தக்காளி, ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது நம்மளுக்கு நல்லா வதங்கி வரணும். தக்காளி எப்போயுமே மூடி போட்டு வதக்கினீங்கன்னா, மூடி விட்டுட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் மூடி விட்டுட்டிங்கன்னா தக்காளி சூப்பராக வதங்கி வந்துடும். நம்ம போட்டு டக்கு டக்கு குத்தினே இருக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இப்போ நல்லா வெந்த பிறகு கத்திரிக்காய் முருங்காய் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். முருங்காய் வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அலசி ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டேன். கத்திரிக்காய் வந்து தண்ணியிலே போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கத்திரிக்காய் வந்து கருப்பாகவே ஆகாது. அதுக்காகத்தான். இப்போ ரெண்டு காயுமே பார்த்திங்கன்னா டேரெக்டாக போட்டாச்சு. இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் ஆல்ரெடி காராமணி பார்த்திங்கன்னா ஓவர் நைட் ஊற வச்சுட்டேன். அதாவது நைட்டே ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து நம்ம விசில் கொடுத்து செய்ய சொல்ல நல்லா வெந்து வந்துடும். நைட்டு ஊற வச்ச காராமணியை பார்த்திங்கன்னா குக்கரில் போட்டு ஒரு 3 விசில் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த பக்கம் கத்திரிக்காய் முருங்காயெல்லாம் போட்டாச்சு. இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வீட்டில் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணி அரைப்போம் இல்லைங்களா, அந்த மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டுட்டு வேக வச்ச காராமணி அந்த தண்ணியோடையே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சும்மா தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கப் அளவு தண்ணி ஊற்றி வேக வச்சேன். அதை அப்படியே ஊற்றி அந்த தண்ணியிலே தான் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அப்படியே மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா சூப்பராக சுருண்டு வரும். அது உங்களுக்கு தொக்கா வேணாலும் நல்லா தொக்காக இறக்கிக்கோங்க. இல்லை எனக்கு ஓரளவுக்கு கிரேவி பதமாக இருந்தால் சாதத்தில் கூட நீங்கள் போட்டு சாப்பிடுவீங்கன்னா அந்தளவுக்கு வந்த உடனே கருவேப்பிலை கொத்தமல்லி தூவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அவ்வளோதான், நீங்கள் ப்ரெசன்டேஷன் பண்ண வேண்டியது தான். சூப்பராக இருக்குங்க. மோர் குழம்பு ரசம் சாம்பாருக்கு பெஸ்ட்டு காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.